உனக்காக கவி ஒன்று நான் பாடுவேன். உன்னை காண மனம் ஏங்கி தவிக்கின்றதே. உனதாக என்னை மாற்றுவாய் தலைவா, ஒரு ராகம் நான் பாடுவேன். அக்காலத்தில் இயேசு வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத்தோற்றம் மாறியது. அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. மோசே, எலியா எனும் இருவர் அவரோடு பேசிக் கொண்டிருந்தனர். மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேறவிருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று இயேசு தபோர் மலையிலே உருமாறிய விழாவை கொண்டாடுகிறோம். இவ்விழா இயேசு யார் என்பதையும் அவருடைய பணிகள், பாடுகள், உயிர்ப்பு ஆகியவற்றின் மறைபொருளையும் வெளிப்படுத்துகிற விழாவாக அமைந்திருக்கிறது. கலிலேய பகுதியிலே தன் பணிவாழ்வை முடித்துக்கொண்டு எருசலேம் நகர் நோக்கி அவர் செல்லுகிற போது அங்கு தமக்கு நேரப்போகும் பாடுகள் பற்றி தன் சீடர்களுக்கு முன்னறிவித்தார். இதை கேட்ட அவர்களுடைய உள்ளத்திலே ஒருவித அச்சம், ஏமாற்றம், விசுவாச தளர்வு ஏற்பட்டது. எனவே இவர்களின் அச்சத்தை போக்கவும் விசுவாசத்தை உறுதிப்படுத்தவும் தம் பாடுகளில் பங்கு பெறுபவர்கள் அடையப்போகும் மாட்சிமை பற்றி உணர்த்துவதற்காக இயேசு தபோர் மலையில் தன் அன்பு சீடர்கள் மூவரின் முன் தன் உண்மையான நிலையை வெளிப்படுத்தினார். இயேசு திருத்தூதர்களுக்கு தன் உண்மை உருவை வெளிப்படுத்திய போது, இவரே எனது அன்பார்ந்த மகன் என்று விண்ணகத் தந்தை சான்று பகர்ந்தார். திருத்தூதர்கள் கண்ட அந்த மகிமை நிறைந்த காட்சியையும் இறைவாக்கினர் தானியேல் கண்ட காட்சியையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது இயேசு யார் என்ற உண்மை வெளிப்பட்டது. விண்ணகத் தந்தையோடு மாட்சியரியணையில் வீற்றிருந்த அந்த மகன்தான் இந்த இயேசு ஆண்டவர். திருச்சட்டங்களும் இறைவாக்குகளும் முன்னறிவித்த பாவிகளை மீட்க வரவேண்டிய வாக்களிக்கப்பட்ட மெசியாதான் இந்த இயேசு ஆண்டவர். மோசே, எலியா இவர்களின் பிரசன்னம் இதை ஆழமாக உணர்த்தியது. இறைவனின் சித்தத்தை நிறைவேற்றும் துன்புறும் ஊழியன் இந்த இயேசு என்பது தெளிவாகியது. திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் இயேசுவின் மாட்சியில் பங்கு பெறும் உரிமை பெற்றிருக்கிறோம். இயேசுவை பார்த்து இவரே எனது அன்பார்ந்த மகன் என்று கூறிய விண்ணகத் தந்தை நம்மையும் பார்த்து ஒரு நாள் இவரே எனது அன்பார்ந்த மகன், மகள் என்று கூறுவார். எப்போது நாம் அவருடைய சித்தத்தை இவ்வுலகில் நிறைவேற்றும் போது இயேசு நிறுவிய இறையரசு பணிக்காக நாம் அழைக்கப்படுகிறோம். சமுதாயத்திலே அன்பு, நீதி, உண்மை தழைத்திட, உறவுகளை சீர்படுத்திட, இருள் சூழ்ந்த உள்ளங்களில் ஒளியேற்றிட, வன்முறை கலாச்சாரத்தை ஒழித்து அமைதியை நிலைநாட்டிட நாம் அனைவரும் அழைக்கப்பட்டுள்ளோம். துன்புறும் ஊழியன் இயேசுவைப் போல இப்பணிகளில் வரும் துன்ப துயரங்களை துணிவுடன் ஏற்று இறையரசு வளர நம்மையே அர்ப்பணிக்க என்றே புறப்படுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம். இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க செய்தரலாம். ஆண்டவரே, இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும். எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ, ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரும். ஆண்டவரே, நாம் சிந்திப்பவை, நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தரலாம். மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். வாழ்நாளெல்லாம் உன்னை வாழ்த்தவே உன் வாழ்க்கை வழி நான் வாழுவேன். வாழ்நாளெல்லாம் உன்னை வாழ்த்தவே உன் வாழ்க்கை வழி நான் வாழுவேன். எனக்காக உன் ரத்தம் நீர் சிந்த